Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது sweetless milk kova எப்படி வீட்லயே செய்யறதுன்னு. சோ இதுக்கு பால் மட்டும் தான் நம்ம இன்கிரிடியன்ட்டா யூஸ் பண்ண போறோம். வேற எந்த பொருளும் யூஸ் பண்ணல. ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ யூஸ் பண்றோம். இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த ரெசிபிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பால்கோவா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, தண்ணி கலக்காத பால் திக்கான பாலாக இருந்தால் உங்களுக்கு 1 லிட்டருக்கு 200 கிராம் வந்துட்டு கோவா கிடைக்கும். இதே தண்ணி கலந்த பாலாக இருந்தால் 100 to 150 கிராம் தான் உங்களுக்கு கோவா கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு விற்கிறாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணல. நாங்கள் வந்துட்டு இந்த பால்காரங்க குழந்தை பால் கொடுக்குறவங்க கிட்ட வாங்கின பால் தான் இது. ஸோ அதில் வந்து எனக்கு 150 கிராம் ஆஃப் கோவா கிடச்சிருக்கு. இப்போது பால் நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வரும்போது நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாலில் இருக்க தண்ணி எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு திக்காக பால் மாறுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு உங்களுக்கு 1/2 hour ஆகும். நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரெடியூஸ் ஆகி பாருங்கள். இப்போது பாத்திரத்தோட ஒட்டின மாதிரி தான் இருக்கும். நல்லா திக் க்ரீமாக இப்போ தான் பால் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 15 to 20 minutes நம்ம நல்லா கிளறணும். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அது கொடுக்குற அந்த எல்லோ கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொதுவாக கோவா வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். கோவா வச்சு குலோப் ஜாமுன் இல்லைனா ஸ்வீட் கோவா அது மாதிரி மைதா மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்வீட் செய்வாங்க. இப்போ தீபாவளி டைமுன்றதுனால மில்க் ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மில்க் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக் க்ரீம் ஆயிடுச்சு. நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் பால்கோவா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சர்க்கரை இல்லாத பால்கோவா தான் வேணுன்றதுனால நான் சர்க்கரை சேர்க்காமல் இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் வந்து கிளறி விட்டு இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ 1 லிட்டர் மில்க்கு தண்ணி இல்லாமல் பால் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200 கிராம்ஸ்க்கு வந்து கோவா கிடைக்கும். பியூர் கோவாவாக இருக்கும். ஸோ வந்துட்டு மைதா பால் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாத ஒரு கோவா இப்போது ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஸ்வீட்டில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.